வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் நான் பிடிச்ச சம்மந்தி. கதைக்குள்ள போலாமா? வாங்க வாங்க. என்னடா இது அதிசயமா தம்பதி சமயத்திரா இன்னைக்கு காட்சி கொடுக்கறீங்க என்று நடேசனையும் சுந்தரியையும் பார்த்து சிரித்து கொண்டே வரவேற்றார் கோபால். எல்லாம் நல்ல விஷயமா தான் வந்திருக்கோண்டா என்று சிரித்து கொண்டு வந்து கோபாலின் அருகே அமர்ந்தார் நடேசன். அப்படியா, ரொம்ப சந்தோஷம். அம்மாடி, நீயும் உட்காருமா என்று சுந்தரியிடம் கூறிவிட்டு, ஜானகி ஜானகி இங்க ஓடி வா, யார் வந்திருக்கா பாரு என்று உள்ளே எட்டி பார்த்து குரல் கொடுத்தார் கோபால். தோ வரங்க என்று முந்தானையால் ஈர கையை துடைத்து கொண்டு வெளியே வந்த ஜானகி, ஆஹா வாங்கண்ணா வாங்கண்ணி என்று சுந்தரியை கட்டி கொண்டு சோஃபாவில் அமர வைத்தாள். வாமா ஜானகி, எப்படி இருக்கிற என்றார் நடேசன். நான் நல்லா இருக்கேண்ணா, நீங்க தான் இந்த பக்கம் வர்றதே இல்லை. அண்ணி சுத்தம். அட அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, அதுதான் இப்போ வந்திருக்கமே. ஆமா, உள்ள வேலையா இருந்தியா என்றார். ஆமாண்ணா, பொம்பளைங்க எப்பதான் ஓய்வு ஒழிச்சில் இருக்கு என்று பெருமூச்சு விட்டாள் ஜானகி. சரியா சொன்னீங்க அண்ணி, பொம்பளை பொண்ணுங்களை நாம பெற்றிருந்தாலாவது பரவாயில்ல, கூட மடை ஏதாவது வேலை செய்வாங்க. நாம 2 பேருமே ஆம்பளை தடியன்களை பெத்து வச்சிருக்கோம். காலையில ரெக்கைய கட்டிட்டு ஓடிடுறானுங்க என்று சிரித்தாள் சுந்தரி. அது சரி, நீ ஒண்ணு, இந்த காலத்துல பொம்பளை பொண்ணுங்களும் அப்படிதான் இருக்காங்க என்று சிரித்தார் கோபால். அது என்னவோ உண்மைதான். சரி, நான் போய் காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன் என்று பரபரப்பாக எழுந்தாள் ஜானகி. அண்ணி, அதெல்லாம் எதுக்கு, நாங்க வரும்போது குடிச்சிட்டு தான் வந்தோம் என்றவள் கைகளை பிடித்து கொண்டாள். ஆமாம் ஜானகி, டிஃபனே ரெடி பண்ணிடு, எதுக்கு காப்பிலாம் என்று கோபால் கூற, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல இந்த போட்டோவை பாருங்க என்று தனது பையில் இருந்த ஒரு போட்டோவை எடுத்து காண்பித்தார் நடேசன். என்னப்பா போட்டோ இது என்று கண்ணாடியை மாட்டிக்கொண்டு அதை வாங்கினார் கோபால். இது நம்ம ரமேஷுக்காக பார்த்த பொண்ணு. நேத்து தான் இவ தாங்க கமல் அனுப்பி வச்சா. நாளைக்கு எல்லாரும் பொண்ணு பார்க்க போகணும், அதுதான் உங்ககிட்ட சொல்றதுக்கு ஓடி வந்தோம். அப்படியா, எங்க இப்படி கொடுங்க என்று போட்டோவை ஆவலாக வாங்கினாள் ஜானகி. இரு இரு, பறக்காத, பொண்ணு அவங்க பையனுக்கு, உன் பையனுக்கு இல்ல என்று சிரித்து கொண்டே அவளிடம் போட்டோவை கொடுத்த கோபால், ஆமா நடேசா, பொண்ணு நல்லா இருக்காளே, பேர் என்ன, எந்த ஊரு என்றார். பேரு மாளவிகா. ஆஹா, நல்ல பேரு. பேருலாம் நல்ல பேரு தான், பிஎஸ்சி படிச்சிருக்கா. ஆனா ஊரு மதுரை பக்கத்துல ஏதோ கிராமமா. அது என்ன ஊரு சொன்னாரு? கூடலூராம். ஏன்னா கிராமமா இருந்தா என்ன, நல்ல குடும்பம் தானே, பொண்ணு படிச்சிருக்கா இல்ல? ஏதோ சுமாரான குடும்பம்தான். பொண்ணு பிஎஸ்சி படிச்சிருந்தாலும் கிராமத்து பொண்ணு. இவன் இங்க சிட்டியில பிறந்து வளர்ந்து இங்கே படிச்சுட்டு நல்ல வேலையில இருக்கான். அந்த பொண்ணுங்க எப்படின்னு தான் யோசிக்கிறோம். ஆமாண்ணா, அதுவும் அவ்வளவா வசதி ஒன்றும் இல்லை, நடுத்தர குடும்பம்தான். இவளுக்கு அடுத்து ஒரு பையனும் இருக்கானா, அங்கே மதுரையில இன்ஜினியரிங் படிக்கிறானா என்றாள் சுந்தரி சலிப்போடு. ஏன் அண்ணி, நீங்க 2 பேரும் பேசுறத பார்த்தா இந்த சம்பந்தம் உங்களுக்கு பிடிக்கலன்னு தோணுது. அதுக்கப்புறம் பொண்ணு பார்க்க ஏன் ஏற்பாடு பண்றீங்க என்றாள் ஜானகி. நாங்க எங்க ஏற்பாடு பண்ணோம், எல்லாம் தோ இவளோட தங்கச்சி பண்ற வேலைதான். அவங்க பார்த்த சம்பந்தம் தான் இது. என்னவோ நேத்து ஒரேடியாதான் அந்த குடும்பத்தை பத்தி புகழ்ந்து தள்ளுறா. சொந்த வீடு இருக்கு, நகை நட்டுன்னு எல்லாம் செய்வாங்கன்னு சொல்றா. சரி, போய் தான் பார்க்கலான்னு உங்களை கூப்பிட வந்தோம். சரிப்பா, நாளைக்கு ரெடியா இருங்க, போய் பார்த்துட்டு வந்துடுவோம் என்றார் நடேசன். சரிப்பா, அதுக்கு என்ன, போயிட்டு வந்துடுவோம் என்றார் கோபால். தம்பி அருணும் வருவான் இல்ல? அவனுக்கு காலேஜ் இருக்கு, லீவ் இல்லைன்னு வேற சொல்லிட்டு இருந்தான், கேட்டு பார்க்கறேன் என்றாள் ஜானகி. மறுநாள் காலை ரமேஷ், கோபால், ஜானகி, சுந்தரி, நடேசன் 5 பேரும் மதுரைக்கு காரில் புறப்பட்டனர். சுந்தரியின் தங்கை கமலா அவர்களை வரவேற்று உபசரிக்க அன்று ஒரு நாள் அங்கு தங்கிவிட்டு மறுநாள் காலை அனைவரும் கோவிந்தன் வீட்டிற்கு புறப்பட்டனர். கார் வாசலில் வந்து நின்றதும் பரபரப்பாக வெளியே ஓடி வந்த சிவசங்கரும் காந்திமதியும் அனைவரையும் உற்சாகமாக உள்ளே அழைத்து அமர வைத்து உபசரித்தனர். அந்த சிறிய ஓட்டு வீட்டை சுற்றி பார்த்து கொண்டு உள்ளே சென்ற நடேசனுக்கும் சுந்தரிக்கும் முகம் சுருங்கியது. ஆனால் கோபாலிற்கு சிவசங்கரின் பேச்சும் காந்திமதியின் பணிவான உபசரணையும் அவர்களது மகன் தினேஷின் கவனிப்பும் மிகவும் பிடித்து போக அவர்களிடம் உற்சாகமாக பேசிக் கொண்டிருந்தார். என்னென்ன வளவளன்னு பேசிக்கிட்டே இருந்தா எப்படி, பொண்ணை சீக்கிரம் வர சொல்லுங்க என்றாள் கமலா. தோமா வர சொல்றேன். காந்திமதி ஓடு, சீக்கிரம் குழந்தைய கூட்டிட்டு வா என்றார் சிவசங்கர். காந்திமதி விரைந்து உள்ளே ஓட
ரமேஷ் சற்று ஆவலாக உள்ளே பார்த்து கொண்டிருந்தான். கோவிலில் செதுக்கி வைத்த சிலைகளில் ஒன்று உயிர் பெற்று வந்தது போல் அழகுடன் மாளவிகா உள்ளிருந்து தனது பட்டு போன்ற பாதங்களில் சிறிய சிறிய அடிகளாக எடுத்து வைத்துக் கொண்டு மெதுவாக வந்து நின்று அனைவருக்கும் வணக்கம் கூறினாள். அவளை பார்த்து பூரித்த ஜானகி திரும்பி கோபாலை பார்க்க அவர் முகத்திலும் புன்னகை அரும்பிக் கொண்டிருந்தது. மாளவிகா, வாமா, இப்படி வந்து உக்காரு என்றாள் ஜானகி. மாளவிகா மெதுவாக வந்து அவள் அருகில் அமர்ந்ததும், பொண்ணு நல்லா லட்சணமா இருக்கா. ஆமா, நீ பிஎஸ்சி எங்க படிச்ச என்று அவளை பார்த்தாள். மதுரையில. ஓ சரி, சமைக்கலாம் வருமா? என்று மெதுவாக சிரித்து கொண்டே தலையை ஆட்டினாள். மாளவிகா பிரமாதமா சமைப்பா. என் பொண்ணை பெருமையா சொல்லணும்னு நான் சொல்ல வரல, நிஜமாவே சொல்றேன். என் பொண்டாட்டி சமையலை விட என் பொண்ணு சமையல் அப்படி இருக்கும் என்றார் சிவசங்கர். அப்பா பேசாம இருங்க, அம்மா முறைக்கிறாங்க பாருங்க என்றார் தினேஷ். அனைவரும் லேசாக சிரிக்க நடேசனும் சுந்தரியும் மட்டும் ஏதோ என்று இருந்தனர். ரமேஷும் குனிந்த தலை நிமிராமல் அமைதியாக இருந்தான். சரி சரி, பொதுப்படையா பேசுறத விட விஷயத்தை பட்டுன்னு பேசிட்டா தட்டம் மாத்திக்கலாம் இல்ல, வந்த கையோட ஒரு வேலை ஆகிடும் என்றாள் கமலா. அம்மா, எங்க கிட்ட இருக்கிறது எல்லாம் எங்க 2 பசங்களுக்கு தான். நாங்க சொத்து சொகன்னு ஒன்றும் பெருசா சேர்த்து வச்சில்ல. என் பிள்ளைங்கள பண்போட பாசத்தோட வளர்த்துருக்கோம். எனக்குன்னு இருக்கிறது இந்த ஓட்டு வீடு மட்டும்தான். என் பொண்டாட்டி நகை ஒரு 30 பவுன் இருக்கு. அது எல்லாம் என் பொண்ணுக்கு தான். நாங்க போனதுக்கு அப்புறம் இந்த வீட்டை கூட அக்காளுக்கே கொடுத்துடுவோன்னு என் பையன் சொல்றான். எனக்குன்னு எதுவும் வேணா, நான் படிச்சு சம்பாதிச்சுப்பேன், அக்காளுக்கும் செய்யறேன்னு சொல்றான். மற்றபடி சீருசனத்தின்னு எல்லாம் எங்களால முடிஞ்சதை செஞ்சிடறோம். ஐயா, வீட்டை பத்தின கதெல்லாம் இப்ப வேண்டாம். உங்க புள்ள பின்னாடி செய்ய போறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். இப்போதைக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க என்றதை மட்டும் சொன்னா போதும் என்றாள் சுந்தரி. அதுதான் அவர் சொல்றாரேம்மா, 30 பவுன் நகை சீரு சனத்தின்னு, அப்புறம் என்ன எதிர்பார்க்கிற என்றார் கோபால். அண்ணே, உங்களுக்கே தெரியும், என் பையன் சென்னையில பெரிய வேலையில இருக்கான். நல்ல வருமானம், சொந்த வீடு, காருன்னு வசதி எல்லாம் இருக்கு. பொண்ணு பார்க்க பட்டிக்காடு போல இருந்தாலும் ஏதோ சுமாரா படிச்சிருக்கா. அட்லீஸ்ட் நகை நட்டாவது நல்லா போட்டா தானே நாளைக்கு கேட்குறவங்களுக்கு நாங்கள் பதில் சொல்ல முடியும். இல்லைன்னா இப்படிப்பட்ட பையனுக்கு போயும் ஏன் கிராமத்துல ஒன்றும் இல்லாத பொண்ணு எடுத்தீங்கன்னு எல்லாரும் எங்களை கேட்பாங்க என்றாள் சுந்தரி. அவள் பேச்சுக்கு அனைவரும் ஆடிப்போக மாளிகாவின் முகம் வாடி போனது. நடேசா, என்னப்பா தங்கச்சி ஏதேதோ பேசிட்டு இருக்கு? அம்மா, குழந்தைய முதல்ல உள்ள கூட்டிட்டு போங்க என்று காந்திமதியை பார்த்து பரபரப்பாக கூறினார் கோபால். மாளவிகா அமைதியாக எழுந்து கொள்ள காந்திமதி அவளை உள்ளே அழைத்து சென்றாள். கோபாலு, நாங்க ஊருக்கு போய் தகவல் சொல்றோம், போன் போடுறோன்னு சொல்லி இழுத்தடிக்கிறதுக்கு பட்டுன்னு இங்கே அவ சொல்லிடுறது நல்லது தானேப்பா. அதுதான் அவளும் சொல்லிட்டா என்றார் நடேசன். இதை கேட்டு அதிர்ந்த தினேஷும் சிவசங்கரனும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள, ஐயா, சின்ன பையன், நான் பேசுறேன்னு நீங்க தப்படுத்துக்க கூடாது. நான் இப்ப BE ஃபைனல் இயர் படிச்சிட்டு இருக்கிறேன். கட்டாயமா எனக்கு நல்ல வேலை கூடிய சீக்கிரம் கிடைச்சிடும். அதுக்கப்புறம் நான் எங்க அக்காக்கு என்ன செய்யணுமோ அது எல்லாம் செஞ்சிடுவேன். நீங்க என்றவன் கூறுவதற்குள், இதோ பாருப்பா தம்பி, நீ படிச்ச புள்ளதான், உங்க அக்கா மேல பாசமான புள்ளதான். நாங்க அது இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா இப்போதைக்கு நீ எல்லாம் சொல்லிட்டு நாளைக்கு உனக்கும் கல்யாணம் ஆகி பொண்டாட்டி வந்ததோ இந்த பேச்சை அப்படியே மாத்தி பேசுவ. அதெல்லாம் எதுக்கு? யாரோ எங்களை தப்படுத்துக்காதீங்க, எங்களுக்கு இந்த இடம் செட் ஆகாது என்று எழுந்து கொண்டார் நடேசன். அக்கா, என்ன இது, மாமா இப்படி பண்றாரு, நீயாவது கொஞ்சம் எடுத்து சொல்லு என்று கமலா சுந்தரியின் காதில் மெதுவாக கூற, சித்தி பேசாம இருங்க, எனக்கு இந்த இடம் செட் ஆகாது. நீங்க சொன்னதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நான் கூட ஏதேதோ நினைச்சேன், ஆனா எல்லாமே சுமாரா தான் இருக்கு என்று அவளிடம் முணுமுணுத்தான் ரமேஷ். கமலா செய்வது அறியாது திரு திருவென விழிக்க இடிந்து போய் அமர்ந்திருந்த சிவசங்கரின் அருகில் வந்த கோபால், ஐயா, உங்க பொண்ண எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுதான் என்னோட பையனோட போட்டோ. பேரு அருண். MSc படிச்சுட்டு காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருக்கான். நல்ல வருமானம், சொந்த வீடு தான். நாங்களும் சென்னையில தான் இருக்கோம். இவனும் எங்களுக்கு ஒரே பையன்தான். நீங்க பார்த்துட்டு சரின்னு சொன்னா இப்பவே தட்ட மாத்திக்கலாம் என்று கூறிக்கொண்டு கையில் வைத்திருந்த செல்போனை அவரிடம் நீட்டினார். அனைவரும் அவர்களை உற்று பார்க்க ஜானகியும் அவர்களை ஆவலாக பார்த்து கொண்டிருந்தாள்.
தினேஷ் அவரிடம் இருந்த செல்போனை ஆவலாக வாங்கி அருணின் போட்டோவை பார்த்துவிட்டு தனது தந்தையிடம் நீட்ட அதை தள்ளிவிட்டு கோபாலை பார்த்து கையெடுத்து வணங்கி கொண்டே எழுந்தவர் கண்கள் கலங்க நின்றார். ஐயா, நீங்க? இதோ பாருங்க, எங்களுக்கு உங்க பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை விட உங்க எல்லாரையும் எங்களுக்கு பிடிச்சிருக்கு என்று ஜானகியை பார்க்க, ஆமாண்ணா, எங்களை போலதான் எங்க பையனும் எளிமையை விரும்புறவன். கண்டிப்பா அவனுக்கும் உங்க குடும்பத்தை, முக்கியமா உங்க மாலைக்காவை பிடிக்கும். அதனால நம்ம தாராளமா தட்டை மாத்திக்கலாம். நீங்க எதுவும் யோசிக்காதீங்க என்றாள் ஜானகி. காந்திமதி உள்ளிருந்து ஓடி வந்து அவள் கைகளை பிடித்து கண்ணீர் வடிக்க, அண்ணி, என்ன இது? போய் குழந்தைகிட்ட இந்த போட்டோவை காட்டுங்க என்றாள். மாமா, எங்க அக்காக்கு நான் எல்லாம் செய்வேன். நீங்க என்ன வேணுமோ கேளுங்க, கண்டிப்பா நான் செய்வேன் என்று கோபாலின் கையை பிடித்து கொண்டு நெகிழ்ச்சியாக கூறினான் தினேஷ். இதோ பாருப்பா, நீ எனக்கு ஒரு வாக்கு மட்டும் கொடுக்கணும், அவ்வளவுதான். என்ன மாமா, சொல்லுங்க, கண்டிப்பா கொடுக்கறேன் என்றான் தினேஷ் பரபரப்பாக. நீ உங்க அக்கா கிட்ட இப்ப பாசமா இருக்கிறது போல எப்பவும் இருக்கணும். அது மட்டும் இல்ல, உங்க மாமா கிட்டயும் இருக்கணும் என்று சிரித்தார் கோபால். தினேஷ் கண்களில் ஆனந்தம் பொங்க தடால் என்று அவர் கால்களில் விழுந்தான். 3 மாதத்தில் அருண் மாளவிகா திருமணம் இனிதே நடந்தேற தனது மகளை சீர்வரிசையோடு புகுந்த வீட்டிற்கு அழைத்து வந்து விட்டுவிட்டு அனைவரும் புறப்பட்டனர். அன்று முதலிரவு அறையில் அலங்கரித்த கட்டிலில் அமர்ந்திருந்த அருண் பயந்து கொண்டே மெதுவாக உள்ளே வந்த மாளவிகாவை அழைத்து தன் அருகில் அமர வைத்துக் கொள்ள அவள் லேசாக தலையை நிமிர்த்தி அவனை பார்த்தாள். அருண் புன்னகை செய்துவிட்டு, என்ன மாளவிகா, ஏன் ஒரு மாதிரி இருக்கிற? ஏதாவது என்கிட்ட கேட்கணுமா என்றான். ஆமாம் என்பது போல் தலையை ஆட்டினாள். சொல்லு, என்னம்மா? நான் இப்ப கேக்குறது சரியா இல்லையான்னு தெரியல. நீங்க என்ன பொண்ணு பார்க்க வந்திருந்தா நான் இந்த கேள்வியை கேட்டிருக்க மாட்டேன். அத்தையும் மாமாவும் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் போன்ல 2 வாட்டி பேசுனீங்க. அப்புறம் தடால் புடால்னு எல்லாம் கண்மூடி திறக்கிறதுக்குள்ள நடந்துடுச்சு. ஆமா என்று சிரித்தான். அதுதான் இப்ப கேக்குறேன், உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா என்றாள். இதுதானா? நான் கூட என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன். எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை விட உங்க குடும்பத்தை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்பா, என்னை எப்படி தாங்குறாங்க என்று சிரித்தான். இதேதான் அத்தையும் மாமாவும் கூட சொன்னாங்க. எங்க அம்மா அப்பாவுக்கு தெரியும் மாளவிகா என்னோட டேஸ்ட் என்னன்னு. இதோ பாரு மாளவிகா, நான் ஒன்னே ஒன்று மட்டும்தான் சொல்லுவேன். உங்க வீட்டில் என்னை மூத்த பிள்ளையா எல்லாரும் பார்க்கறாங்க. நானும் அதே போல நடந்துப்பேன். அது போல நீயும் எங்க அம்மா அப்பாக்கு மருமகளா இல்லாம மகளா நடந்துக்கணும். அதுதான் எனக்கு வேணும் என்றான். கண்டிப்பாங்க என்று சிரித்துக்கொண்டே அவனை பார்த்தாள். 3 மாதங்கள் சென்றது. அன்று சுந்தரியும் நடேசனும் தனது மகன் ரமேஷின் திருமணத்திற்கு பத்திரிகை கொண்டு வர அவர்களை அன்போடு அழைத்து உபசரித்தாள் மாளவிகா. என்னம்மா மாளவிகா, எப்படி இருக்கிற? உனக்கு இந்த ஊரெல்லாம் செட் ஆயிடுச்சா என்றார் நடேசன். இப்ப எங்களை விட இவளுக்கு தான் இந்த ஊரை அத்துப்படி என்றார் கோபால். என்னென்ன சொல்றீங்க என்றாள் சுந்தரி. ஆமா அண்ணி, எங்க மருமக எங்களை ஒரு வேலையும் செய்ய விடுறதே இல்லை. அவளையே தான் காலையில கடைக்கு போய் காய்கறி வாங்குறதுல இருந்து வீட்டுல சமைக்கிற வரைக்கும் பாத்துக்கிறா. எந்த கடையில என்ன கிடைக்கும், எங்க வாங்கினா நல்லா இருக்கும்னு அவளுக்கு எல்லாமே தெரியும் என்று சிரித்தாள் ஜானகி. அது சரி, மருமக கவனிப்புல நல்லாதான் உடம்பு ஏறிட்டு இருக்கே உங்களுக்கு என்று சிரித்தாள். ஆமாம்மா சுந்தரி, சரியா சொன்ன. எங்க உக்காந்து உக்காந்து சாப்பிட்டுட்டே இருந்தா என்று சிரித்தார் கோபால். அனைவரும் சிரிக்க, பாத்தியா, உன்னாலதான் உங்க மாமா என்னை இப்படி கிண்டல் பண்றாரு. என்னை எதனா செய்ய விடுறியா நீ என்று தனது மருமகளிடம் பொய்யாக கோபித்து கொண்டாள் ஜானகி. அவருக்கு என்ன அத்தை, ஏதாவது சொல்லுவாரு. மாமா பேசாம இருங்க, அப்புறம் சாயந்தரம் பஜ்ஜி கட்டாயிடும் என்று சிரித்தாள். அம்மாடி, நான் உங்க அத்தையை ஒன்னும் சொல்லலம்மா, நீ சாயங்காலம் பஜ்ஜியை போட்டுக்கொடு, அது போதும் என்று சிரித்தார் கோபால். அது என்று சிரித்து கொண்டே சுந்தரியை பார்த்த மாளவிகா, அம்மா நீங்க பேசிட்டு இருங்க, நான் ஒரே நிமிஷத்துல சமைச்சிடுறேன், நீங்க சாப்பிட்டு தான் போகணும். அத்தை சொல்லுங்க என்று கூறிவிட்டு கடகடவென கிச்சனுக்குள் சென்றாள். நடேசன் சிரித்துவிட்டு, நல்ல பொண்ணுதான் என்றார். ஆமாப்பா, எங்களுக்கு இவ மருமக இல்ல, மகதான். இவ வந்ததுல இருந்து வீடே கலகலப்பா இருக்கு என்று சிரித்த கோபால், ஆமா, உன் பையனுக்கு கல்யாணம் செட் ஆயிடுச்சுன்னு போன வாரம் தான் சொன்ன.
அதுக்குள்ள இப்படி பத்திரிக்கையோட வந்து நிக்கிறியேப்பா என்றார். என்ன பண்றது, சம்மந்தி பெரிய இடம், அரசியல் செல்வாக்கம் இருக்கிறவரு. அவருக்கு இந்த முகூர்த்தத்தை விட்டா அப்புறம் டேட்டே இல்லையா. அதனால கல்யாணத்தை சீக்கிரமா நடத்திடணும்னு சொல்றாரு. சரி, அவங்களே எல்லா ஏற்பாடும் பண்ணும்போது நமக்கு என்ன வேலை இருக்க போகுது, அதுதான் நாங்களும் ஒன்றும் சொல்லல. சரி சரி, மருமக பொண்ணு சீக்கிரமா வீட்டுக்கு வந்துட்டா அப்புறம் உங்களுக்கும் நிம்மதி தானே என்றாள் ஜானகி. இல்ல நீ, பையன் வீட்டோட மாப்பிள்ளையா வரணும்னு அவங்க சொல்றாங்க. ஒரே பொண்ணு, நல்ல செல்வாக்கா வளர்ந்தவ, செல்லமும் கூட. அதனால அவளை விட்டு பிரிய முடியாதுன்னு வீட்டோட மாப்பிள்ளையா வரணும்னு தான் சொல்லியே சம்பந்தம் பேசினாங்க என்றாள் சுந்தரி. எப்படிப்பா நீ இதுக்கு ஒத்துக்கிட்ட? அட, என் பையன் என்ன எங்கேயோவா போயிட போறான்? 2 கிலோமீட்டர் தூரத்துல தானே இருக்க போறான். தினமும் வேலைக்கு போகும்போது வந்து பார்த்துட்டு போறான். நாங்களும் அப்பப்போ போய் பார்த்துட்டு இருக்க போறோம். இதோ பாரு கோபாலே, என் பையன் அந்த வீட்டுக்கு மருமகனா போக கொடுத்து வச்சிருக்கணும். என்ன சொத்து, என்ன பணம், என்ன வசதி. ஏதோ அவன் போன ஜென்மத்துல புண்ணியம் செஞ்சிருப்பான் போல இருக்கு. அவன் அந்தஸ்தோட வாழ்ந்தா எங்களுக்கும் பெருமை தானே. அதனால தான் நானும் வீட்டோட மாப்பிள்ளைய அவனை அனுப்ப ஒத்துக்கிட்டேன். சரிப்பா, கல்யாணத்துக்கு முதல் நாளே வந்துடுங்க. நீங்க தான் கிட்ட இருந்தே கல்யாணத்தை நடத்தணும் என்று பத்திரிகை கொடுத்தார் நடேசன். நாட்கள் உருண்டோட ஊரில் தினேஷ் படிப்பை முடித்து கேம்பஸ் இன்டர்வியூவில் தேர்வாக மதுரையிலேயே நல்ல பணியில் சேர்ந்தான். அவனுக்கு நல்ல வருமானம் வர ஆரம்பித்தது. தனது அக்காவிற்கும் மாமாவிற்கும் சந்தோஷமாக அனைத்தும் செய்து கொண்டிருந்தான். அவன் அன்பில் நெகிழ்ந்து போன அருணும் அவனை நன்கு பார்த்து கொள்ள காந்திமதியும் சிவசங்கரனும் கூட அருணிடம் மிகவும் பாசமாக இருந்தனர். 1 வருடத்தில் தினேஷுக்கு திருமணம் நிச்சயமாக குடும்பத்தோடு வந்து அவர்களுக்கு மரியாதை செய்து பத்திரிகை வைத்து அழைத்தார் சிவசங்கரன். சம்மந்தி, நீங்க 1 வாரம் முன்னவே வந்துடுங்க. நீங்க வந்துதான் என்ன செய்யணும் ஏதுன்னு சொல்லணும் என்றார் சிவசங்கரன். அதுக்கு என்ன அண்ணே, அவரை இப்ப வேணா கூட்டிட்டு போயிடுங்க என்று சிரித்தாள் ஜானகி. அதுக்கென்ன, நல்லதா போச்சு. சம்மந்தி, வாங்க கிளம்பலாம் என்றார் சிவசங்கரன் உற்சாகமாக. அதெல்லாம் வேண்டாம்ப்பா, அவருக்கு சுகர் இருக்கு. அங்க வந்துட்டா கேப்பாரு யாரும் இல்லாம, ஒழுங்கா மாத்திரையும் போடாம இஷ்டத்துக்கு ஸ்வீட் சாப்பிட்டுட்டு இருப்பாரு. நீங்களும் சம்மந்திய கவனிக்கிறேன்னு அவர் கேட்கறதெல்லாம் செஞ்சு வச்சிடுவீங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நாங்க வரும்போதே கூட்டிட்டு வரோம் என்றாள் மாளவிகா. என்னம்மா இப்படி பேசுற என்று சிவசங்கர் பதற. அட, நீங்க வேற மாமா, இப்படி அவ கண்டிஷன் போட்டு இருக்கிறதால தான் அப்பாக்கும் உடம்பு நல்லா இருக்கு என்றான் அருண். அப்ப அக்கா, இங்க எல்லாம் ஊராஜ்யம் தானா? பாவம் மாமா அத்தெல்லாம் என்றான் தினேஷ். தம்பி, அவ அன்பால எங்களை அதிகாரம் பண்றாப்பா, அது எங்களுக்கு சந்தோஷம்தான் என்றாள் ஜானகி. சரி சரி, அப்ப அக்கா, நாங்க உன்கிட்டயே சொல்லிடுறோம். பத்திரமா எல்லாரையும் கூட்டிட்டு வந்துடு என்று சிரித்தான் தினேஷ். அனைவரும் சிரிக்க, ஏய் தினேஷ், என்னப்பா விளையாட்டு, பேசாம இரு. சம்மந்தி, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அன்னைக்கு திடுதிடுப்புன்னு நீங்க பொண்ணை கேட்கும்போது நான் கொஞ்சம் பயந்தேன். உங்க அதிரடியான பேச்சு அன்புலா எனக்கும் இவளுக்கும் கொஞ்சம் சங்கடமாவே இருந்தது. ஆனா இப்ப நிஜமா சொல்றேன் சம்மந்தி, என் மனசு நிறைஞ்சிருக்கு என்றார் கண்கள் கலங்க. காந்திமதியும் கண்களை துடைத்து கொண்டாள். அட, என்ன சம்மந்தி நீங்க, நான் மட்டும் அன்னைக்கு அப்படி ஒரு முடிவு எடுக்காம இருந்திருந்தா இந்நேரம் இப்படிப்பட்ட மருமக, இப்படி ஒரு சம்மந்தி கிடைச்சிருப்பீங்களா என்றார் கோபால். சரி சம்மந்தி, அப்ப நாங்க கிளம்புறோம். எல்லாரும் கட்டாயம் வந்துனுங்க. உங்க சார்பில் நீங்க யாருக்கு பத்திரிக்கை வைக்கணுமோ வச்சிடுங்க சம்மந்தி. சரி சம்மந்தி, கட்டாயமா வச்சிடுறேன் என்றார் கோபால். அப்புறம் மாப்பிள்ள, நீங்களும் எல்லாரும் கூட வந்துடுங்க. நீங்க தான் எல்லாம் பார்த்துக்கணும் என்றார் சிவசங்கரன். அது எனக்கு நீங்க சொல்லணுமா மாமா? நான் வந்துடுறேன், நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் என்றான் அருண். மறுநாள் மாலை கோபாலும் ஜானகியும் பத்திரிகை எடுத்துக்கொண்டு நடேசன் வீட்டிற்கு செல்ல வீடே வெறிச்சோடி இருந்தது. வீட்டில் விளக்கு கூட போடாமல் நடேசன் சோஃபாவில் அமர்ந்திருக்க உள்ளே சுந்தரி படுத்து கொண்டிருந்தாள். என்னப்பா நடேசா, சாயங்காலம் பொழுது அதுவுமா வீட்டுல லைட்டு கூட போடாம இருட்டில் உட்காந்துட்டு இருக்கிற என்று லைட்டை போட்ட கோபால் நடேசன் அருகில் சென்று அமர்ந்தார். வாப்பா கோபால், வாமா ஜானகி என்று மெதுவாக எழுந்து நிமிர்ந்து அமர்ந்தார் நடேசன். அவர் முகம் மிகவும் வாடி போயிருக்க மனிதரும் மிகவும் மெலிந்து காணப்பட்டார். என்னன்னா, ஏன் இப்படி ஒரு மாதிரி இருக்கீங்க? உடம்பு சரியில்லையா? ஆமா, அண்ணி எங்க என்று சுற்றி பார்த்தாள் ஜானகி. அவளுக்கு 1 வாரமா காய்ச்சல்மா, உள்ளதான் படுத்துட்டு இருக்கா. அடக்கடவுளே,
ஆஸ்பத்திரிக்கு போனீங்களா இல்லையா? ஏனா எனக்கு ஒரு வார்த்தை போன் போடக்கூடாது, நான் வந்து பார்த்திருப்பேன் இல்ல என்று கடகடவென உள்ளே சென்றாள். அதற்குள் சத்தம் கேட்டு தள்ளாடி கொண்டு சுந்தரி வெளியே வர, என்ன நீ இப்படி ஆயிட்டீங்க என்று அவளை மெதுவாக பிடித்து சோஃபாவில் அமர வைத்தாள் ஜானகி. சுந்தரி, என்னம்மா இது, இப்படி ஆயிட்ட? ஜானகி, போமா, போய் அவளுக்கு குடிக்க காப்பி ஏதாவது போட்டு கொடு என்றார் கோபால். அதெல்லாம் வேண்டாம் அண்ணா, இப்பதான் இவர் ஹோட்டல்ல இருந்து வாங்கி வந்தாரு, 2 பேரும் குடிச்சோம் என்றாள் சுந்தரி மூச்சு வாங்க. ஏமா இப்படி முடியாம இருக்கியே, பாவம், உன்னை தனியா பார்த்துக்கிட்டு இவனும் இப்படி கிடக்குறான், பேசாம நீங்க ரமேஷை வர சொல்ல வேண்டியதுதானே என்றார் கோபால். நடேசனும் சுந்தரியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள சுந்தரிக்கு அழுகை பொத்து கொண்டு வந்தது. அண்ணி, எதுக்கு அழறீங்க? எல்லாம் எங்க விதி அண்ணி, அவன் நல்லா இருக்கணும்னு பார்த்து பார்த்து எல்லாம் பண்ணோம், ஆனா அவன் எங்களை எப்படி இருக்கீங்கன்னு ஒரு எட்டு கூட வந்து பார்க்க மாட்டேன்றான் என்றாள் சுந்தரி. அட நீ வேற, ஒரு போன் கூட போட மாட்டேன்றான், அவன் எங்க வந்து பார்க்கறது என்றார் நடேசன் விரக்தியாக. என்னப்பா சொல்ற? ஆமா கோபாலு, கல்யாணம் ஆகி அவன் இங்கிருந்து போனதுல இருந்து சுத்தமா எங்களை வந்து அவன் பார்க்கறதே இல்லை. சரி, ஏதோ புது கல்யாணம் பண்ணவங்க வெளியில போக வரன்னு இருப்பாங்கன்னு நாங்களும் அமைதியா இருந்துட்டோம். போன்ல தான் அப்பப்ப பேசுவோம், அவனும் நாங்களா போன் பண்ணா பேசுவான், இல்லைன்னா பேச மாட்டான். என் மருமக சுத்தம் எங்க கிட்ட பேசவே மாட்டா. இப்படியே ஒரு 3 மாசம் போச்சு. இதோ இவளுக்கு புள்ள ஞாபகம் வந்துடுச்சு, போயே ஆகணும்னு ஒத்த கல்ல நின்னா. அன்னைக்கு நாங்க கிளம்பி போனோம். வீட்டுல ஒரே கூட்டமா இருந்தது, பெரிய பெரிய மனுஷங்கள்லாம் வந்திருந்தாங்க. என்ன ஏதுன்னு ஒன்றும் புரியல. அப்புறம் அங்க விசாரிச்சா தெரிஞ்சுது, எங்க சம்மந்திக்கு அன்னைக்கு 60வது கல்யாணமா, அதுதான் கொண்டாடுறாங்கன்னு. எங்க பையனும் அங்க எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு பிஸியா இருந்தான். எங்களை பார்த்துட்டு எங்க கிட்ட ஓடி வந்து, எதுக்கு இங்க வந்தீங்க, நானே வரேன்னு சொல்லி தானே இருந்தேன், என்ன இது ட்ரெஸ்ஸு, எல்லாரும் பார்த்தா என்ன நினைப்பாங்கன்னு கோச்சிக்கிட்டான். எங்களுக்கு இங்க விசேஷம்னு தெரியாதேப்பா, நீங்க என்ன எங்க கிட்ட மரியாதையா பத்திரிக்கை வச்சு கூப்பிட்டீங்களா? ஒரு சம்மந்தி, நாங்க பக்கத்திலேயே இருக்கோம், எங்களுக்கு சொல்லாம உங்க மாமனாரு ஃபங்க்ஷன் கொண்டாடுறாரு, நீயும் எங்களை மதிச்சு கூப்பிடல, நாங்களா உன்னை பார்க்க வந்தா இப்ப எங்களையே கோச்சிக்கிறியன்னு இவ கேட்டதுக்கு, ஆமா நீங்க என்ன பெரிய விஐபியான்னு எங்க சம்மந்தி எங்களை கண்டபடி பேசிட்டாரு. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு எங்க பையனும் அமைதியா நின்னுட்டான். இதுக்கு மேல அங்க நின்னா நமக்கு மரியாதை இல்லைன்னு நாங்க பேசாம வந்துட்டோம். அன்னில இருந்து நாங்க அவன்கிட்ட பேசுறதும் இல்லை, அவனும் எங்களை என்ன ஏதுன்னு வந்து பாக்குறதும் இல்லை என்று கண்கள் கலங்கினார் நடேசன். அவர்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்வது என்று புரியாமல் விழித்தனர் ஜானகியும் கோபாலும். கோபாலு, நீ அன்னைக்கே சொன்ன, அந்தஸ்து பணம் காசுலாம் முக்கியம் இல்லை, நல்ல குணம் பண்பு பாசம்தான் முக்கியம், அது இருந்தா மரியாதை தானா வரும்னு. ஆனா நான் தான் கேட்கல, அதுக்கு இப்ப அனுபவிக்கிறேன் என்றார் நடேசன். 1 மாதத்தில் தினேஷ் காயத்ரி திருமணம் ஊரில் கோலாகலமாக நடக்க கோபாலையும் ஜானகியும் அனைத்திற்கும் முன்னிறுத்தி அவர்களை கேட்டு கேட்டு அனைத்தும் செய்து கொண்டிருந்தார்கள் சிவசங்கரன், காந்திமதி. அருணும் மாளவிகாவும் அனைத்தும் எடுத்து கட்டி கொண்டு செய்ய தினேஷ் அருணையை அனைத்திற்கும் அழைத்து கொண்டிருந்தான். இதையெல்லாம் பார்த்து பூரித்து போன ஜானகி, என்னங்க, நாம ரொம்ப கொடுத்து வச்சவங்க, அன்னைக்கு நடேசன் அண்ணனையும் அண்ணியையும் பார்க்கும்போது என் மனசே பதறிடுச்சு. அவங்க சம்மந்தி பக்கத்திலே இருந்துக்கிட்டு அவங்கள எதுக்கும் கூப்பிடாம மதிக்காம அவமானப்படுத்துறாங்க. ஆனா நம்ம சம்மந்தி எங்கேயோ ஊர்ல இருந்தாலும் பால் மரமா வந்து நம்மளதான் எல்லாத்துக்கும் கூப்பிட்டு எல்லாமே நம்மள மதிச்சு செய்யறாரு. பணம் காசுக்காக அவங்க மரியாதை இழந்தாங்க. ஆனா அன்னைக்கு நீங்க அந்த ஒரு நிமிஷம் எடுத்த முடிவு நம்மள இவ்வளவு மரியாதையா நிம்மதியா வச்சிருக்கு என்றாள். அதெல்லாம் நான் பிடிச்ச சம்மந்தியால தான் என்றார் கோபால் சிரித்து கொண்டு. இத்துடன் நான் பிடிச்ச சம்மந்தி கதை முற்றும். உங்களுக்கான எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இணைப்பிலே இருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.